இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி, நமக்கு வாழ்வளிக்கின்ற, விடுதலிக்கின்ற, நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற குரல் ஒளியாக இருக்கிறது. அந்த குரல் ஒளியை கேட்க நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாம். தூய ஆவியானவர் நமக்கு காண்பித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரத்திலே, இனச்சட்டம் 33ஆம் அதிகாரத்திலே 27வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். இனச்சட்டம் 33லே 27வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். என்றுமுள்ள கடவுளே எனக்கு உனக்கு புகலிடம், என்றுமுள்ள கடவுளே உமக்கு புகலிடம், என்றுமுள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளம். அடித்தளம் என்ன அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு அந்த வசனத்தை பார்க்கணும் போது என்றுமுள்ள கடவுளே உனக்கு புகலிடம், புகலிடம், அவரிடம் அடைக்கலம், அடைக்கலம் தேடுகிறது புகலிடம். இரண்டாவது, என்றுமுள்ள அவரது புயமே உனக்கு அடித்தளம். புயம் இன்னைக்கு சில பேரத்துல பார்க்கும் பொழுது இந்த பெரிய ஃபைட்டர்ஸ் எல்லாம், இந்த பாக்ஸிங் இருக்கிறவங்க, மற்ற ஃபைட்டர்ஸ் வேலை பாதிக்கிறவங்க அப்படி கையை காட்டுவாங்க. அதுல மசில்ஸ் எல்லாம் அப்படி கண்டு இருக்கும். அது பார்க்கும் பொழுது மற்றொரு பயமாயிடும் இல்லைங்களா? வசனம் பார்த்து வசனுக்கு அவரது புயம் உனக்கு அடித்தளம். அடுத்தது பார்க்கிற பொழுது அந்த வசனத்தின் அடித்தளம் பயமே அவரது அடித்தளம். இரண்டு கருத்து, நீ புகலிடம் சேர்க்கிறாய், அவருடைய பயமே உனக்கு அடித்தளம் என்று. இந்த கருத்தை நாம் நடைமுறை வாழ்க்கையில் நான் சொல்ல வந்தேன். பெரிய பழச்சாலி அப்படி ஃபைட்டரா இருக்கும்போது, பாக்ஸிங் இருக்கும்போது அவனை பார்த்தா அப்படி இது பண்ணுவாங்க, அவனை பார்த்தா பயந்து போயிடுவாங்க இல்லைங்களா? பயந்து போயிடுவாங்க. இங்கே ஆண்டவரைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லபெரும் காரியங்கள் இந்த பயத்தை மாத்திரம், இந்த பயத்தினுடைய மகத்துவத்தை பற்றி நாம் சிந்தித்தோம்னா இந்த விவிலியத்திலே பார்க்கிற பொழுது நிறைய இருக்கிறது. இந்த அண்ட சராசரெல்லாம் படைத்தவர் அவர். அவரே நம்மை அனைத்தும் உருவாக்கி செயல்படுத்தினவர். கரம், அவருடைய திருக்கரம் புயம், திருக்கரம் புயம் செயல்படுகிறா இருக்கிறது. இந்த கருத்தை எப்படி திருப்பாடலே 98வது திருப்பாடலே முதல் வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே அது கூட சொல்லியிருப்பார், அவருடைய ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். வியத்தகு செயல் செய்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருக்கு இது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்திலிருந்து அங்கு சொல்லப்படுகிறது. தாவீது எப்படி போனார்? அடிச்சு, எதிரிகளா அடிச்சு சொண்டு போனார். அங்க கருத்துக்களை போடும்போது அவரோடு கூட யார் இருந்தாங்க? ஆண்டவர் இருந்தாரு. அவர் சொல்றாரு, நாடல்ல, அவரே தான் போரிட்டு வெற்றி கொண்டு வந்தார். அவருடைய புயம்தான் எனக்கு வெற்றி கொடுத்தது. இந்த கருத்தை நான் பார்க்கணும். அன்பான சகோதரவி, இன்று நம்மை அழைத்து நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவர் என்றுமுள்ள புயமாக இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். நம்ம ஈர்த்து யாரும் அதான் சொல்லப்பட்டீங்களா, அவருடைய வழக்கரம் புனிதமிகு புயமாக இருக்கும், வெற்றியை அளித்தனக்கும். எதிரி மட்டுமல்ல, நாம் செய்கிற தொழில வெற்றி, நாம் செயல்படுகிற காரியங்களே வெற்றி, ஜெயம் எடுக்கிற வெற்றி. பயம் தானே
நான் செல்ல அவர்தான், நான் செல்ல அவர்தான் என்று கருத்து. இந்த கருத்தை தான் எரேமியா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 32ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், வலிமை மிகு கையோடு ஓங்கிய புயத்தோடும் உன் மக்களை நீர் அங்கே கூட்டி வந்தீர். இஸ்ரேல் மக்களை எப்படி கூட்டி வந்தாங்க? அதெல்லாம் அவருடைய வலிமை கரைகள், புயங்கள். இன்று இந்த நாளிலே நம்மையும் அப்படித்தானே ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் புகலிடம் திருப்புகிற பொழுது அவருடைய புயம் நமக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீரும் எல்லா அனைத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அவர் வல்லவர் வல்லவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஒப்பு கிடைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கரங்களை, அவர் திருமுகத்தை பார்க்கணும், அவருடைய வல்லமை பார்க்கணும், அவருடைய கிருபையை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதாய் கடந்து வரும். அன்பின் ஆண்டவரே, ஏதோ உம்முடைய வல்ல பெரும் காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம், உம்முடைய செயலாக்க திட்டங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் வணக்கம் முன் கொண்டு வந்து அவர் நினைத்து பார்த்து உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். உங்களுடைய அன்பு பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்தாசை தேவைப்படுகிறதோ புதிய அங்கே உம்முடைய புயம் கடந்து வரட்டும், உம்முடைய திருக்கரத்தின் புயங்கள் செயல்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செயல்படுத்துகிறவர் நீரே. உமக்கே துதி, உமக்கே தோத்திரம், உமக்கே ஆராதனை இன்றும் என்றும் எக்காலம் உண்டாயிருக்கட்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன்.